தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கிராமங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆழ்குழாய் கிணறும் திறந்தவெளி கிணறும் தான் இன்றைய விவசாயத்துக்கு பெருமதி பயன்பாட்டில் இருக்கிறது. முதலில் துவக்க காலத்தில் தமிழகத்தில் திறந்தவெளி கிணறுகள் மூலியமாகத்தான் மாடு வைத்து இறைத்து நீர்பாய்ச்சி விவசாயம் செய்வார்கள். காலப்போக்கில் விஞ்ஞானம் வளர வளர அறிவு சிந்தனையும் மாற மாற பம்ப் செட் கண்டுபிடித்தார்கள். அதன் மூலம் விவசாயிகளுக்கு நீர் விரைவிலே இறைத்து 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு தண்ணி கொண்டு வருவதற்கு இப்பொழுது 15 கிலோமீட்டர் அளவிற்கு தண்ணியை வேகமாக கொண்டு செல்வதற்கு மின்சாரமும் உதவி புரிகிறது, பம்ப் செட்டும் உதவி புரிகிறது. அத்தகைய விவசாயத்துக்கு உதவி புரிகின்ற நேரத்தில் தான் இப்பொழுது மூலப்பொருள்கள் ஏறிவிட்டது என்று பம்ப் செட் உற்பத்தியாளர் சம்மேளனம் ஜனவரி 1, நல்ல செய்தி வரும் என்று விவசாயிகளும் நம்பினோம். அதை நம்பி இருக்கக்கூடிய மக்களும் எதிர்பார்த்தோம். ஆனால் 10 முதல் 15% மூலப்பொருள் இருந்தால் பம்ப் செட் விலை உயரும் என்று அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த சோதனை விவசாயிகள் தலையில் விழுந்திருக்கிறது. இந்த பம்ப் செட்டினுடைய விலை ஏற்றம் என்பது 100 அடி அல்ல, 1000 அடி 1500 போட்டால் பம்ப் செட் தண்ணி மேலே கொண்டு வர முடியும். அத்தகைய பம்ப் செட்டினுடைய விலை உயர்வு என்பது மூலப்பொருள் என்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பொருள்களுடைய விலை உயராது. ஆனால் தண்ணியை கிணத்திலிருந்து வேலை கொண்டு வந்து பாய்ச்சனுடைய பொருள் உயருமேயானால் ஆனால் விவசாயம் எப்படி செய்வதென்று விழிபிதுங்கிற சூழ்நிலை எதிர்காலத்தில் உருவாகும். அதாவது புதிதாக வாங்கிய பொருள்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஓடிய பம்ப் செட்டை பழுதாகிவிட்டது என்று கொண்டு சென்று கடைக்கு சேர்த்தினால் அதனுடைய உபரி பாகங்களுடைய விலையும் ஏறிவிட்டது என்று 500 ரூபாய் என்றால் இப்போது 1500 ரூபாய் சொன்னால் அது பல மடங்கு ஏறிவிடும். இதுவும் ஏறுகிறது, இதுவும் ஏறுகிறது. கண்ணே முடிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு அச்சத்தில் விலையேற்றம் சூழ்ந்திருக்கிறது. வீட்டிலே எடுத்துக்கலாம். வீட்டிலே 1 HP 2 HP மோட்டார் வைப்போம். அது 3000 இருந்தால் இப்போது 6000 போகும். 30,000 வாங்கினுடைய மோட்டார் இப்பொழுது ஒரு 50,000 போகும். விலை ஏற்றத்தால் பல மடங்கு ஏறிவிடும். இது கூடுதலாக ஏறி கொண்டே போனால் அது விலையேற்றம் தவிர்க்க முடியாத அவர்களுக்கு, ஆனால் நம்மளுக்கு சகிக்க முடியாத விவசாயிகளுக்கு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த காலங்களில் ஏறிய விலை இதுவரைக்கும் இறங்கவே இல்லை. தங்கத்துக்கு ஈக்குவலாக ஒவ்வொரு பொருளும் ஏறி போனால் விவசாய உற்பத்தி பொருளுக்கு மட்டும் விலை கிடைக்கவில்லை என்று நம்பிக்கை இழந்து விவசாயி இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த உற்பத்தி செலவை காரணம் காட்டி விவசாயிகள் தலையில் கொண்டு சுமத்துவது ஏற்கிறது. இதனால் அனைத்து பொருளும் ஏறிவிடும். அதாவதுங்க, மூலப்பொருள் கிடைக்கக்கூடிய இடங்கள் பல்வேறு மாநிலங்கள். அந்த மூலப்பொருட்களை வாங்கி உற்பத்தி செய்யக்கூடிய மையம் நம்முடைய தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், குஜராத், இன்னும் சில மாநிலங்கள் இது உற்பத்தி செய்யப்படுகிறது. சென்னையிலும் கூட உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த மூலப்பொருள் வாங்கக்கூடிய மாநிலங்கள் வேறு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் என்பது மாவட்டம் என்பது வேறு. கோயம்புத்தூரில் தான் பம்ப் செட் மோட்டாருக்கு அதிகமான பேர் போனது. உற்பத்தியினுடைய தளம் இதுதான். இது அவர்கள் சொல்வதற்கு ஒன்று கூலி உயர்வு, டிரான்ஸ்போர்ட், மூலப்பொருள் கிடைக்காது, இதெல்லாம் எங்களுக்கு சிரமம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அவருடைய உழைப்புக்கு அவருடைய உற்பத்திக்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை அவர் சுட்டி காட்டுகிறார்கள். மூலப்பொருள் பற்றாக்குறையால், போக்குவரத்தால் இதில் நிறைய விஷயங்களை அது சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த மூலப்பொருள்கள் வாங்குவதிலும் இடைத்தரகர்கள் வாங்கி பதுக்கி வைத்துவார்களோ என்ற மச்சம் இருக்குது. அலுமினியமாக இருக்குது. இப்போ வெள்ளியும் ஏறிவிட்டது. அலுமினியம், செம்பு, உரோனியம் இதெல்லாம் பல இடங்களில் நம்ம காண கிடைக்காத பொருளாக அரிதாகிவிட்டதால் இந்த பொருளும் அரிதாகிவிட்டதால் அதனுடைய விலை ஏற்றம் இருப்பதாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் என்ன இருந்தாலும் உற்பத்தி செலவுக்கேற்ப எப்படி மனித உற்பத்தி பெருளவு பெரியப்போ இந்த உற்பத்திக்கேற்ப அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் பரிசீலிக்கப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு உற்பத்தியை பாதிக்காத அளவுக்கு அரசுகள் ஒரு முயற்சி மேற்கொண்டு
உற்பத்தி செய்யக்கூடும் அந்த பம்ப் செட் நிர்வாகங்களும் நிறுவனங்களும் அழிந்துவிடக்கூடாது. அதாவது இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருள்கள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு தாராளமான முறையில் உற்பத்தி மையங்களுக்கு அவர்களுக்கு மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒன்று, உற்பத்திக்கான செலவையும் ஒரு நிர்ணயம் செய்து இதுக்கு மேல் விற்கக்கூடாது, இதுக்கு மேல் மூலப்பொருள் விற்கக்கூடாது என்று நிர்ணயம் செய்தால் அது விவசாயிகளுக்கு இந்த விலையில் தான் கொடுக்கப்படும், இதுக்கு மேல் விற்கக்கூடாது என்று ஒரு நிர்ணயம் செய்துவிட்டால் அவர்களுக்கும் பொருந்தும், விவசாயிகளுக்கும் அது வருத்தம் இல்லாமல் இருக்கும். அது செய்ய வேண்டிய பணி அரசு தான் செய்ய வேண்டும். அதை செய்யும் என்று நம்புகிறோம்.